يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மிக பிரபலயமாக இருந்தது மருத்துவம். அல்லாஹுடைய நாட்டத்தால் அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிறார்கள். அல்லாஹுடைய நாட்டத்தால் எழுத தெரியாத ஒரு மனிதர், படிக்க தெரியாத ஒரு மனிதர் இப்படி அழகான ஒரு வார்த்தைகளை பேச முடியும். அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார்? அன்சாரிகள் யார்? உன்னுடைய ரப்பிற்கு வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு இறக்கி தர முடியுமா? யாரையும் தண்டித்திராத அளவிற்கு தண்டனையை கொடுப்பேன். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஹவாரியூன்கள் இருக்கிறார்களே, ஒரு 12 நபர்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ் என்னை அவன் பக்கம் உயர்த்த போகிறான். அவருடைய உருவத்தில் அல்லாஹ் அந்த முனாஃபிக்கை மாற்றுகிறான். அந்த முனாஃபிக்கினை அந்த மக்கள் பிடித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அது உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 33 என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார். உபாகமம் என்ற அத்தியாயம் இருக்கிறது. 6வது சுவிசேஷம் 4வது வசனத்தில் நபி ஈசா சொல்லுகிறார், இஸ்ரவேலரை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான முன்னறிவிப்பையும் செய்தார்கள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ أُحِلَّ لَكُمْ لَيْلَةَ الصِّيَامِ الرَّفَثُ إِلَى نِسَائِكُمْ هُنَّ لِبَاسٌ لَكُمْ وَأَنْتُمْ لِبَاسٌ لَهُنَّ عَلِمَ اللَّهُ أَنَّكُمْ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளை, இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் குர்ஆன் கூறும் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக, அதிலிருந்து பாடங்கள் படிப்பினைகள் பெறுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நம்ம எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய அத்தியாயங்கள், அதிலே இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினத்தில் சூரத்துல் ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இம்ரான் என்று சொன்னால் யார், அவர்களுடைய குடும்பம் என்று சொன்னால் எது என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதனுடைய வரிசையாக இம்ரான் அவர்களுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுவரைக்கும் நாம் என்ன செய்தோம்? வரலாறுகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட ஒரு 50வது வசனத்திற்கு மேல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறார். நேற்றைய தினத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை மட்டும் நாம் குறித்து பார்த்தோம். அப்படிதானே இல்லையா? அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது? ஏதோ ஒரு இடத்தில் பிரசவம் பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழலிலே அந்த தாயே தனக்குத்தானே பிரசவித்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தங்களுடைய சமுதாயத்திடத்தில் வந்தாள். அந்த சமுதாயம் அந்த பெண்ணை மோசமாக பேசியது.
லகத் ஜிஅத ஷையன் ஃபரியா, மரியமே மோசமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு நீ வந்திருக்கிறாயே என்று அந்த பெண்ணை தூற்றியது. அப்போ அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை அந்த பெண் செய்கிறாள். நான் நோன்பாளியாக இருக்கிறேன். ஃபலனு கல்லிமல் யௌமல் இன்சியா, இன்றைய தினம் எந்த மனிதனிடத்திலும் நான் பேசப்போவது கிடையாது. அஷாரத் இலை, அந்த குழந்தையான அந்த நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை நோக்கி தன்னுடைய விரலை நீட்டுகிறாள். அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன். அந்த குழந்தை எடுத்த மாத்திரத்திலேயே என்னுடைய தாய் இப்படிப்பட்டவள் என்று சொல்லவில்லை. நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். அந்த குழந்தை என்ன பேசுகிறது? தான் வந்த நோக்கத்தை சொல்லுகிறது. இன்னி அப்துல்லாஹ், அல்லாஹுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். ஆதானியல் கிதாப், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான். எல்லா இறை தூதரும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பின்னால், ஒரு குறிப்பிட்ட சிந்தனை அவர்களுக்கு வந்ததற்கு பின்னால் தான் நபியாக ஆக்கப்பட்டார்கள். ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் குழந்தையாக இருக்கிற பொழுது நபி என்ற பட்டத்தை பெற்றார். அந்த நபி என்கின்ற செய்தியை குழந்தையிலேயே மக்களுக்கு பேசினார், சொல்லினார். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தையாக, பரக்கத்துக்கு பொருந்திய ஒரு நபராக அல்லாஹ் என்னை ஆக்கி வைப்பான். ஃபஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் வாழுகிற காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவும்படி நான் உபதேசம் செய்யப்பட்டுள்ளேன் என்று சொல்லுகிறார். வசலாமுன் அலா அலைய, என் மீது சாந்தி உண்டாகி இருக்கிறது. யௌம உலித்து, நான் பிறந்த நாள் அன்றும். யௌம அமூத்து, நான் மரணிக்கக்கூடிய நாளும். யௌம யுபஅஸு ஹய்யா, நான் உயிரோடு எழுப்பப்படுவேனே அந்த நாளும் என் மீது சாந்தி உண்டாகி இருக்கிறது என்று பேசுகிறார். இப்படி தொடர்ச்சியாக பேசி முடித்ததற்கு பின்னால் அந்த சமுதாயம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய உண்மையிலேயே தூதர்தான், இந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனிடத்தில் வந்த ஒரு அற்புதம் தான் என்பதை என்ன செய்கிறது? விளங்கி கொள்கிறது. சில நபர்கள் அதை மறுக்கிறார்கள். சில நபர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது அவதூறு சொல்லி பேசுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள், முஃமின்கள் அதை நம்புகிறார்கள். இறைவனுடைய அத்தாட்சி என்று நம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிக ஈஸா இப்னு மரியம், இவர்தான் மரியமுடைய மகன் ஐசா. கௌலுல் ஹக்குல்லதி ஃபீஹி யம்தரூன், அவர்கள் எது பற்றி சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் அவர் உண்மையை பேசியிருக்கிறார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி பேசுகிறான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் என்று நம்பினார்களே, ஒரு சில காலகட்டத்தில் அவர்களும் சிலர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவர் அல்லாஹுடைய குழந்தையாக இருக்கக்கூடும் என்று நம்புகிறார்கள். ஆரம்பத்தில் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு அற்புத குழந்தை என்று நம்புகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கிறான். சில நபர்கள் சொல்லுகிறார்கள், தந்தை இல்லாமல் பிறந்ததால் அல்லாஹுடைய இந்த கலிமத் வார்த்தையால் பிறந்ததால் அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாஹுடைய குழந்தை என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக மறுப்பு கொடுக்கிறான். மா கான லில்லாஹி ஐயத்தஹித மின் வலதி, அல்லாஹ் அவனுக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொள்வது அவனுக்கு ஆகுமானதல்ல, அவனுக்குடைய தகுதிக்கு ஏற்புடையதல்ல. சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலேயே என்ன செய்கிறான்? மறுப்பு கொடுக்கிறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையிலே இருக்கும் பொழுது எல்லாம் பேசிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு. ஹாதா ஃபஅபுதூஹு ஹாதா சிராத்தி முஸ்தகீம், அவனை மட்டுமே வணங்குங்கள், இதுதான் என்னுடைய நேரான பாதை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஆரம்பத்தில் தன்னுடைய தூதுத்துவத்தை, தான் தூதர் என்பதை எத்தி வைக்கிறார்கள். அதற்கு பின்னால் சாதாரணமான ஒரு குழந்தையாகத்தான் வளர்கிறார்கள்.
அதற்கப்புறம் எந்த ஒரு பேச்சும் இல்லை, எந்த ஒரு நபித்துவத்திற்கான அடையாளமும் அவர்களிடத்தில் இல்லை. சாதாரண ஒரு குழந்தை எப்படி வளருமோ, ஆனால் நபிதான், ஆனால் என்னதான் நபிதான். அந்த பேச்சு பேசினதுக்கப்புறம் நினைத்து பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், எப்படி ஒரு சந்தோஷம். என்னுடைய இறைவன் என்னை உண்மைப்படுத்தி இருக்கிறான், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக ஆகியிருக்கும். இப்போ தொடர்ச்சியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தையைப் போலவே என்ன செய்கிறார்கள், வளர்கிறார்கள். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சில அற்புதங்களை தருகிறான், சில அற்புதங்களை அத்தாட்சிகளை தருகிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயம் எந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார்களோ அந்த விஷயத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் அற்புதங்களை கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் சமுதாயம்? எது? சூனியம். அந்த சூனியத்தை எல்லாம் முறிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதத்தை காட்டணும். சூனியக்காரர்கள்லாம் போடுறாங்க, அவரும் போடுகிறார். அந்த சூனியத்தை எல்லாம் இது முறியடித்து விடுகிறது. நம்புகிறார்கள் இது சூனியக்காரருடைய செயல் அல்ல, இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அற்புதம் என்று விளங்குகிறார்கள். அப்போ சூனியக்காரர்களாம் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்து மக்கள் எந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள்? கவிதைகள், இலக்கண இலக்கிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த இலக்கிய இலக்கண நடையில் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து சவால் விடுகிறான். இதை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா, இதை போன்று ஒரு சூறாவை கொண்டு வா, ஒரு வசனத்தை கொண்டு வா என்று சொல்லி அல்லாஹ் சவால் விடுகிறான். இது ஒரு கவிஞருடைய சொல்லல்ல, இது ஒரு சூனியக்காரருடைய சொல்லல்ல என்று சொல்லி அந்த மக்கள் பார்த்து வியக்குகிறார்கள். எப்படி எழுத தெரியாத ஒரு மனிதர், படிக்க தெரியாத ஒரு மனிதர் இப்படி அழகான ஒரு வார்த்தைகளை பேச முடியும்? வியக்குகிறார்கள், இஸ்லாத்தை இருக்கிறார்கள். அதே போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மிக பிரபலயமாக இருந்தது மருத்துவம். எது? மருத்துவம். பல வகையான மருத்துவ கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த மருத்துவத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் அவர்களுக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்களுக்கு காட்டுகிறான் என்று சொன்னால், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் எல்லாம் இருக்கிறதா இல்லையா, அதையெல்லாம் அன்றைக்கு சரி செய்ய முடியாது. அவர்களுக்கு அதுக்கான மருந்துகள் இல்லை, வாய்ப்புகள் கிடையாது. அதை சரி செய்யக்கூடிய, அல்லாஹுடைய நாட்டத்தால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதே போன்று பிறவிலேயே குருடர்களாக இருப்பார்களே, சாதாரணமாக இடையில் ஒரு குருட்டுத்தன்மை வந்துட்டாலே அதை சரி செய்வது கஷ்டம்தான். ஆனால் பிறவிலேயே ஒருத்தன் குருடனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை சரி செய்வது என்பது, அவனுக்கு கண் பார்வையை கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை அல்லாஹுடைய நாட்டத்தால் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று உயிரோடு இருந்து ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்தால் அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்புகிறார்கள். அல்லாஹுடைய நாட்டத்தால் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் உயிரோடு இருக்கவனுக்காச்சு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவத்தை கொடுத்து சரி பண்ணலாம், அல்லது முயற்சியாவது செய்யலாம். செத்து போனவனுக்கு என்ன மருத்துவம் கொடுக்க முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு அற்புதத்தை காட்டுகிறார்கள். இப்படி மருத்துவத்தில் மற்ற வகையான அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீட்டில் என்ன நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் பேசுகிறான், களிமண்ணால் ஒரு பறவையை செய்து அந்த பறவையில் அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஊதினார்கள் என்று சொன்னால் அந்த பறவை உண்மையான ஒரு பறவையாக எழுந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை, அத்தாட்சிகளை அந்த மக்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காட்டுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த சில மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது மக்களுக்கு சொல்லுகிறார்கள், நான் தௌராத்தை, இஞ்சிலை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபியாக நான் வந்திருக்கிறேன் என்று மக்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், ஆல இம்ரானிலே 52வது வசனத்திலிருந்து அல்லாஹ் பேசுகிறான், ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் குஃபுர் இருக்கிறது என்பதை உணர்ந்த போது அந்த சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை பக்குவம் வந்துருச்சு. அப்போ உணர்கிறார்கள், இந்த சமுதாயம் குஃபுரில் இருக்கிறது, இறை நிராகரிப்பில் இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். அப்படி உணரும் பொழுது கொள்ளுகிறார்கள், கால மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார், அன்சாரிகள் யார்? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதினத்து அன்சாரிகள் இருந்தார்களோ, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதினாவாசிகள் இருந்தார்களோ, அந்த அன்சாரிகள் இருந்தார்களோ, அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்சாரிகள் அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், அதில் இருக்கக்கூடிய ஹவாரியூன்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய உதவியாளராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான், ஹவாரியூன்கள் என்று அடையாளப்படுத்துகிறான். எப்படி சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஹவாரியூன்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட அந்த மக்களை ஹவாரியூன்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமன்னா பில்லா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ் ஈமான் கொண்டோம், வ அஷ்ஹது இன்னா முஸ்லிமூன், நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மாறிவிட்டோம். அதாவது முஸ்லீம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிய மக்கள் மட்டும் முஸ்லீம் அல்ல, அல்லாஹ்வை நம்பி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபியை நம்பி ஈமான் கொண்டு வாழக்கூடிய அனைத்து மக்களும் யாரதான்? முஸ்லீம்கள் தான். இப்போ அவர் சொல்லுகிறார்கள், நாங்களெல்லாம் முஸ்லீம்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஹவாரியின்களுக்கும் சில ஒரு உள்ளத்தில் ஒரு உறுத்தல். அந்த ஹவாரியுன்கள் கேட்கிறார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, வ இது கால் ஹவாரியூன், அந்த ஹவாரியுன்கள் கேட்கிறார்கள், யா ஈசா வ ஈசா இப்னு மரியம், ஓ மரியமுடைய மகன் ஈசாவே, ஹல் யஸ்ததி ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மஆயிதத மினஸ் ஸமா, உன்னுடைய ரப்பிற்கு வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு இறக்கி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். எதற்கு என்று சொன்னால் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், காலு நுரீது அன் நஅகுல மின்ஹா, அதிலிருந்து நாங்கள் சாப்பிடுவதற்கும், வ தத்மஇன்ன குலூபுனா, எங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்கும், எங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்கு நீங்கள் அப்படி இறக்கி காமிச்சிட்டிங்க அப்படின்னா, அல்லாஹை நம்புகிறோம், அல்லாஹ்வை மறுக்கலை, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் முஸ்லீம்கள் தான், நீங்கள் நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் சில வஸ்வாஸ் ஏற்படுகிறது, உள்ளத்தில் சில சந்தேகங்கள் வருகிறது, அதனால் அந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள், அற்புதத்தை காட்டுங்கள். என்ன அற்புதம்? வானத்திலிருந்து ஒரு உணவை எங்களுக்கு இறக்கி காட்டுங்கள், அதை நாங்கள் சாப்பிட்டு அதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் நிம்மதி அடைய செய்து கொள்கிறோம் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத மினஸ் ஸமா, இறைவா எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னி முன்சில்ஹா அலைக்கும், நான் உங்களுக்கு இறக்கி தருவேன், ஆனால் இதற்கு பிறகும் உங்களில் யாரேனும் நிராகரித்தால், என்னால் முடியாதுன்னு இல்லை, நான் இறக்கி தருவேன், நீங்கள் கேட்ட உணவை என்னால் இறக்கி தர முடியும், ஆனால் இதற்கு பின்னாலும் ஃபமை யக்ஃபுர் பஅத மின்கும், இதற்கு பின்னால் உங்களில் யாரேனும் நிராகரித்தால், ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஃபஇன்னி வஅதிபுஹு அதாபன் லா வஅதிபுஹு, இதற்கு முன்னால் யாரையும் தண்டித்திராத அளவிற்கு தண்டனையை கொடுப்பேன். புரிஞ்சுதா? நீங்கள் உணவை இறக்கியதற்கு பின்னால் என்னை கண்டிப்பாக நம்பியாக வேண்டும், அப்படி நம்பவில்லை என்று சொன்னால் இதற்கு முன்னால் எவரையும் நான் தண்டிக்காத அளவிற்கு உங்களை நான் தண்டிப்பேன், வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அற்புதங்கள் எதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கல. காரணம், அப்படி கேட்டு இந்த மக்கள் ஒரு கால் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பெரிய அழிவுகளை இறக்கி விடுவான். அதனால தான் கேட்கல.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை அத்தாட்சிகளை கொடுத்தார்கள். அந்த அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். அதை பார்த்து சில மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்த்து அந்த மக்கள் அதற்கு பின்னால் ஈமான் கொண்டார்கள். ஆனால் யூதர்கள் ஈமான் கொள்ளலை. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நான் அன்றைக்கு அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டார்களே ஹவாரியூன்கள், அவர்களை சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்தவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தௌராத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள், அவர்கள் மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அபாண்டமாக பழி சுமத்துகிறார்கள், இவர் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். சிலரை எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்தானே வளர்த்தார். இன்னும் சில கருத்திலே வேறொரு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்தக்காரரோடு சேர்த்து பேசுவார்கள். அதனால் அந்த யூதர்கள் என்ன செய்யலை, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு பின்னால் வந்த இந்த நபியை ஈமான் கொள்ளல் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு இருந்த அதே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களே கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதே கிறிஸ்தவர்கள் தான் அன்றைக்கு சில நபர்கள் இருந்தார்களே, அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால் வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதே கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு யாரை ஏற்றுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்கவில்லை, அவர்கள் மறுக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தான், ஆனால் அரபுலக மக்களுக்கு மட்டும் நபி என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னால் அந்த மக்களிடத்தில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ரொம்ப பேணுதலான ஒரு மனிதராக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபர் திருடுகிறார். அந்த திருட்டை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதர்ச்சியாக பார்த்து விடுகிறார்கள். அப்போ அந்த மனிதரிடத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ திருடினாய், அதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமன்து பில்லா வகதபுத் ஐனி, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன், நான் என்னுடைய பார்வையை பொய்ப்பிக்கிறேன். இப்போ பார்த்தது தவறான ஒன்றாக இருக்கலாம், ஏன்னா அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டானே. அதற்கு பின்னால் ஒரு வார்த்தை, இந்த அளவிற்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அல்லாஹை பற்றி சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்தான்னு சொன்னால், இவர்களுக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு எதிரான பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ஆல இம்ரானில் தொடர்ச்சியாக, ஓ மக்கரு, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஓ மக்கர் அல்லாஹும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தான் சூழ்ச்சியாளர்களில் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் உணர்கிறார்கள், நம்மை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை உணர்கிறார்கள். அப்பொழுது தன்னோடு இருந்த ஒரு 12 தோழர்களை அழைத்து கொண்டு, அந்த ஹவாரியூன்கள் இருக்கிறார்களே, ஒரு 12 நபர்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு ஒதுங்குகிறார்கள் அந்த நண்பர்களோடு. அப்போ 2 விதமான கருத்து வருகிறது. ஒன்று, அந்த 12 நபர்களிடத்தில் கேட்கிறார்கள், என்னை இன்றைக்கு கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை அவன் பக்கம் உயர்த்த போகிறான், என்னுடைய உருவத்தை உங்களில் பெற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நபர் யார் என்று கேட்கிறார்கள். ஒரு நபர் முன் வருகிறார், அவரை போன்ற உருவம் அவருக்கு மாற்றப்படுகிறது, அவர் கொலை செய்யப்படுகிறார் அல்லது சிலுவையில் அடையப்படுகிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொன்று, அந்த நபர்களில் ஒரு முனாஃபிக் ஒருவர் இருக்கிறார், நயவஞ்சகன் ஒருவன் காட்டி கொடுக்குகிறான். அந்த காட்டி கொடுத்த காரணத்தினால் அவருடைய உருவத்தில் அல்லாஹ் அந்த முனாஃபிக்கை மாற்றுகிறான். அந்த முனாஃபிக்கினை அந்த மக்கள் பிடித்து இவர்தான் நபி ஈசா என்று சொல்லி அவரை கொலை செய்கிறார் என்று சொல்லி 2 விதமான கருத்துகள் வருகிறது. ஆக
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அது உண்மை. அவரை போன்று ஒரு மனிதர் ஒப்புமையாக்கப்பட்டார், அது உண்மை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யப்படவில்லை? கொலை செய்யப்படவில்லை. இது இந்த வரலாற்றிலிருந்து என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாக ஆகிறது. அப்படி அந்த நபர் கொலை செய்யப்படும் பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 33 என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். எப்படி 33 என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்கள் வாழ்வார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. மறுமை நாளிலே 7 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். வருவார்களா அல்ல? மீண்டும் வருவார்களா இல்லையா? அப்படி வரும்பொழுது 7 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். அப்போ 7 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் சொன்னால் 33 வயதிலே மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லி 33 வயதில் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த கருத்து என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? தன் பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொள்கிறான். மறுமை நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள். வந்து இந்த மக்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தி செல்வார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் ஒரு ஹதீஸில் கூட சொல்லுகிறார்கள், 2222 ஹதீஸில், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார். மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதமான நீதிபதியாக அவர் இருப்பார். பன்றியை கொள்வார், ஜிஸியா வழியை ஒழிப்பார். அவருடைய காலத்தில் செல்வத்தை பெறுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? பணக்காரர்களாக, வசதி வாய்ப்புடையவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இது யாருடைய சதி? இப்படி கொல்ல வேண்டும் என்று சொல்லி யாருடைய சதி? யூதர்களுடைய சதி. யூதர்கள் தானே நம்பவில்லை, அவருடைய சதி. யூதர்கள் நம்பினார்கள், நாம் எல்லாம் ஈசாவை கொன்றுவிட்டோம் என்று நம்பினார்கள். கிறிஸ்தவர்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தார்களே ஹவாரியன்கள், அவர்களுக்கு தெரியும் அல்லவா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்று சொன்னார்களே. அந்த செய்தி கொஞ்ச காலத்திற்கு பின்னால் கிறிஸ்தவ மக்களிடத்தில் பரவுகிறது. உண்மையான கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்களே அந்த மக்களிடத்தில் பரவுகிறது. இப்போ அந்த செய்தி யூதர்களுக்கும் எட்டுகிறது. அப்போ உண்மையில் நாம் கொண்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்ல, நாம் கொண்டது வேறொரு நபரை கொண்டிருக்கிறோம் என்று யூதர்களுக்கு அந்த செய்தி எட்டியவுடன் அப்பொழுது யூதர்கள் இன்னும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். பவுல் என்று சொல்லக்கூடிய ஒருவனை கிறிஸ்தவத்துக்குள்ளே அனுப்புகிறார்கள். அந்த பவுல் கிறிஸ்தவத்துக்குள் வருகிறான். அவன் ஒரு யூதன், கிறிஸ்தவத்துக்குள் வருகிறான். திரித்துவ கொள்கையை உள்ளே திணிக்கிறான். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி திரித்துவ கொள்கையை உள்ளே புகுத்துகிறான். உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்குகிறான். உண்மையான வேதத்தை உடைக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் வேதத்தில் இல்லாத ஒன்றை மாற்றி மாற்றி அதனுடைய இடத்தை விட்டும் நகர்த்தி வைக்கிறார்கள். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒன்றையா பேசுகிறான். நபி மீண்டும் வருவார்கள் என்று சொன்னால் அது சில நாட்கள் மரணித்து விட்டு மீண்டும் வந்தார்கள், மறுபடியும் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி பலவிதமான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி குழப்புகிறான். இந்த யூதர்களுடைய வேலையே இதுதான். கிறிஸ்தவ மதத்திற்குள் பவுலை என்ன செஞ்சாங்க? உள்ளே புகுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுடைய பிதாவை நாங்கள் அணுகுகிறோம் என்று சொன்னார்களே, அதே மாதிரி இஸ்லாத்திற்குள்ளேயும் ஒருவரை அனுப்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு சபோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை அனுப்புகிறார்கள். அவுலியாக்கள் வழியாக இந்த மாதிரி தர்காக்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹை அணுகுகிறோம். இருக்குதா இல்லையா? சூஃபித்துவம் என்று சொல்லி ஒரு கொள்கை இருக்குதா இல்லையா? யாரால் உருவாக்கப்பட்டது? யூதர்களால் உருவாக்கப்பட்டது. எப்படி பவுல் மூலமாக கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு உள்ளே அனுப்பினார்களோ அதே மாதிரி இஸ்லாத்தை அழிப்பதற்காக அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் அனுப்பப்பட்டு சூஃபித்துவத்தை கொள்கை என்ன செஞ்சாங்க? புகுத்தினார்கள். இப்போ அது ஒரு பக்கம் தனி வரலாறு. அதற்கு பின்னால் இந்த பவுல் என்ன செய்கிறான்? இந்த உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தை, மதத்தை மாற்றுகிறான். ஆனால் அல்லாஹ் இதிலே கிடைக்கக்கூடிய நமக்கு பல பாடங்கள், படிப்பினைகள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அதிகமான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம், கிறிஸ்தவரிடத்திலும் சரி பொதுவான மக்களிடத்திலும் சரி, எப்படி தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியும்?
என்று ஒரு சந்தேகம். ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம கல்குஹு. அல்லாஹ்விடத்தில் ஈசாவுக்கு உதாரணம் எது தெரியுமா? ஆதமுடைய உதாரணத்தை போன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு தந்தையும் இல்லாமல் பிறந்தவர்கள், தாயும் இல்லாமல் பிறந்தவர்கள். அப்போ தாய் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் பைபிளிலே இருக்கிறது, ஆதம் ஏவாள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது தாய் தந்தை இல்லாமல் பிறந்த அவர் எவ்வளோ பெரிய ஆள். அப்போ அவரை கடவுளாக ஆக்கியிருக்கணுமா இல்லையா? அவரை பெரிய அந்தஸ்து கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் இதுதான் உதாரணம். அல்லாஹ் சொல்லுகிறான், குன் ஃபயக்குன், அவன் ஆகு என்றால் அது ஆகிவிடும். அவனுக்கு தாய் வேண்டும் தந்தை வேண்டும் என்றால் அவசியம் கிடையாது. இன்றைக்கு அறிவியல் ரீதியாக உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல் விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை தேவை கிடையாது, தாய் மட்டுமே போதும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை தேவையில்லைங்க, தாயுடைய உடம்பிலேயே ஒரு குழந்தைக்கு தேவையான உயிரணு இருக்கிறது, அதை வைத்தே அந்த பெண் கர்ப்பம் அடையலாம் என்று சொல்லி அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை என்ன செய்வாங்க? உண்மை என்று நம்புவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை என்றாலும் கூட அல்லாஹ்விற்கு குன் ஃபயக்குன், அவன் ஆகு என்றால் அது ஆகிவிடும் என்பதாக நெசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சொன்ன அந்த மார்க்கம், அந்த கொள்கை இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இல்லை. அது அவர்களுடைய வேதத்தை எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும். அவர்கள் குர்ஆனை எடுத்து படிக்கணும், அதெல்லாம் இரண்டாவது. அந்த வேதத்தை எடுத்து படித்தாலே அதிலேயே சில இஸ்லாத்தை சொல்லக்கூடிய உண்மையான இறைவனை சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கிறது. அதில் உபாகமம் என்ற அத்தியாயம் இருக்கிறது. 6வது சுவிசேஷம் 4வது வசனத்தில் நபி ஈசா சொல்லுகிறார், இஸ்ரவேலரை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். குல் ஹுவல்லாஹ் அஹத் கால இன்னி அப்துல்லாஹ் என்று சொன்னாரே, அந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தர் என்று சொன்னால் இறைவனை குறிக்கிறது, அல்லாஹ்வை குறிக்கிறது. அதே போன்று நான் ஒரு இறை தூதர் என்பதை சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் வேறு யாரும் வர முடியாது என்று சொல்லி யோவான் சுவிசேஷன் 14வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். தான் ஒரு இறை தூதர் தான், தான் ஒரு கடவுள் கிடையாது, கடவுளுடைய பிள்ளை கிடையாது, இறை தூதர். என்னை பின்பற்றினால் என்னுடைய பிதாவிடத்தில் நாளை மறுமையில் வர முடியும். அதைத்தானே எல்லா இறை தூதரும் சொன்னார்கள். ஃபத்தபியோனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான், சொர்க்கத்தை தருவான். அதைத்தான் அதைத்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான முன்னறிவிப்பையும் செய்தார்கள். அதே பைபிளிலே யோவான் அதிகாரம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே வருகிறது, இன்னும் அநேகமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, அவை இப்போது சொன்னால் தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசிய ஒரே ஒரு இறை தூதர் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவர்களுக்கு பின்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து அவருடைய தாயுடைய கற்பை கண்ணியமான முறையில் சொன்ன ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு இறை தூதர், ஒரே ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர் நான் சொல்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவார். அநேகமான சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் வகுத்து தந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இது எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சீடர்களிடத்திலும் சொல்லியிருக்கிறாங்க, நான் மறுமையில் திரும்பி வருவேன். இப்படி சொல்கிறாங்க, நான் பிதாவிடத்திற்குள் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலேயே என்னை காணாதிருப்பீர், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர் என்றார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக யோவான் 16வது சுவிசேஷம் 16வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இதற்கு மாற்று விளக்கங்கள் அல்லது இதையெல்லாம் மறைத்து என்ன செய்கிறார்கள்? படிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், வந்து ஒரு சட்டத்தை குறித்து தீர்ப்பு கேட்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க, உங்களுடைய சட்டப்படி தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுடைய பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்து அப்படியே படிக்கிறார்கள். இந்த இந்த செயலுக்கு உண்டான தண்டனை என்ன என்பதை குறித்து படிக்கிறார்கள். படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தண்டனை சட்டம் அந்த பைபிளில் வருகிறது. உடனே அந்த கையை வைத்து மறைத்து கொள்கிறார்கள். அந்த கையை வைத்து மறைத்து ஓதுகிறார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக அறிவிக்கிறான். அப்போ இப்படித்தான் செய்வாங்க. தங்களுடைய மனோ இசைக்கு ஏற்ற மாதிரி, தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி வேதங்களில் இருப்பவற்றை மறைத்தும் மாற்றியும் திரித்தும் படிக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுஹர்ரிஃபூன மின் பஅதி மா அகலு வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்து கொண்டே என்ன செய்கிறார்கள், இதில் பல மாற்றங்களை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்போ தொடர்ச்சியாக இவ்வளவு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இம்ரானுடைய அந்த குடும்ப வரிசையிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த இம்ரானுடைய இந்த சந்ததியினுடைய வரலாற்றை அல்லாஹ் முடிக்கிறான். அதற்கு பின்னால் வேறு சில விஷயங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.